கொஞ்சம் டிலே பண்ணி தான் வேணும் நீங்களும் வழக்க போட்டுக்கொண்டு தீர்ப்பு எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லினோம். இப்போ நாங்கள் பதினாலாம் கிடைக்கும். பதினேழுக்கு பிறகு திருப்பி ஒரு நாள் பிரதாசனோட கதைச்சு நாங்கள் சாவச்சேரியம் வந்துட்டேன்னு சொன்னால் அந்த 6ஆம் தேதி நான் எலெக்ஷன் காலம் மத்தியானம் நேரம் 2 பேர் செய்து ஒரு முறை சந்திக்க குடியவாங்க மங்கள போனது மக்கள் உங்களை எதிர்பார்க்கணும். நாங்கள் போனோம் எல்லாம் தொற்றுவதாக வந்து கலக்கி நாங்கள் ஒரு பொது இடத்துல போய் மீட்டிங் ஒன்று வச்சுட்டாரு போயிட்டாரு. இல்லை சார் இங்கே என்னென்னா இங்கே வந்து அந்த ஒவ்வொரு மாடி அப்படி நாங்கள் போகிறோம். பார்க்கறது உண்மையாக ஒரு பிக்சர் வர சொல்லி போட்டு 11 வட்டாரம் இருக்கு. 11 வட்டாரத்துலேயும் ஒரு நாளைக்கு அந்த வட்டாரத்துக்கு போனோம்னா எல்லாருக்கும் சமாசம் இந்த கடத்தல் சமாசம் எத்தனை சமாசம் சமாசம் ஒரு சமாசம் கடத்தல் சங்கம் 16 பேசவ கிடைச்சிட்டா தெரிய வேலையெல்லாம் நீங்கள் செய்யலாம். கடற்கொலை சம்பந்தமான இதை நாங்கள் வாங்கினா செய்வோம். கடவுள்கிட்ட சித்தம் இல்லை எத்தனை பூனாரி கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் யோசிங்க அப்போ இருந்தே எனக்கு ஆக்கள் டாக்டர் கிடையாது. பூனாரிக்கு வரையில் பூனாரி பாராளுமன்ற தேர்தல் நேரமே நீங்கள் பூனாரியில் வந்து வாக்கு கேட்கிறது கனவே கோல் அடிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் அந்த நேரம் நிறைய பெருசாக உங்களுக்கு தெரியாது தானே. அப்போ வந்து நீங்கள் இதை கேட்க போகிறீங்கன்னா கேட்கலாம். ஏதாவது சம்மந்தமாக கேட்க போகிறீங்கன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது ஏதாவது கேட்க போகிறீங்க ஓகே. உங்களுக்கு பின்னால நாங்க நம்பி வந்துட்டோம். நீங்க கொஞ்சம் குறைச்சு போனா தான் நாங்கள் உங்களுக்கு பின்னாலே இருக்கலாம். அந்த ஸ்பீட் இல்லையா எடுக்கவே இல்லை. நீங்க புரேஷ் முன்னாடி நாங்க பிடிப்போம். எந்த சந்தேகம் நீங்க இனி வாரத கொஞ்சம் எல்லாமே செய்யலாம். அது வாரது வராது புறா இருக்கட்டது அதுவோ விலையிட்டு நாங்கள் உங்களுக்கு பின்னால ஓடலாம். இல்லாத நான் சொல்றேன் பிரதேச சபையில இப்ப டாக்டர் சில விஷயம் வந்து அந்நியாலே இல்லாம இருக்கு. சில கௌசல்யாலே இல்லாம இருக்கு. சில விராசன்யாலே இல்லாம இருக்கு. சில என்னாலே இல்லாம இருக்கு. அது வேறு வாழ்க்கை தான் கேட்கும். எல்லா விஷயமும் நாங்கள் உண்டா ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இருந்து கதைச்சி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து இப்போ எடுத்த உடனே எல்லாருமே பிரதேச சபை நடத்துகிற அளவுக்கு நுழைஞ்சிருக்காது தானே. அப்போ பிரதேச சபைக்கு போனால் அப்புறம் நாங்கள் பிரச்சனை எல்லாரும் நாங்கள் வேறு கட்சிக்கார பிரச்சனை கொடுப்பாங்க. வேறு கண்ட்ராக்டில் பிரச்சனை வரும். ஓப்பன் கண்ட்ராக்ட் ஓப்பன் பிட் அப்படி இப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற அக்கௌண்டன் குழப்படிச்சு வலிக்கிறார் உங்களோட. அங்கே இருக்கிற செக்ரட்டரி சொல்கிறார் நீங்கள் சொல்கிற எல்லாம் செய்யலாம் சார். அப்போ வந்து அதில் இருக்கிற சட்டங்கள் எல்லாத்தையும் படிக்குவாங்க.
அது நாங்கள் ஆறுலாம் செய்வோம், நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் அண்ணா இப்போ விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க, நாங்கள் ரெண்டை தனியே இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு தலைவர்களுக்கு வந்துட்டு அவரும் இடையில போகிறா. இல்லை நாங்கள் செத்தாலும் போட்டோம். சொல்ல வர சில கலக்கிறீங்களா நான் சில நேரம் நான் சொல்கிறேன், நான் இப்போ என்ன விட இப்போ சில பேர் சொல்கிறேன் டாக்டர் பிள்ளை இருக்குது, நீங்கள் ஹாய்கிட்ட பிள்ளை என்று சொல்லுங்க. நான் சொல்கிறேன் என்ன நல்ல ஒரு ஆளை கொண்டு வாங்கோ, நான் அவையை விட்டுட்டு போகிறோம். நான் அதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன். இளஞ்சலியன் சார் இருக்கிறார் தானே, நீதிபதி இளஞ்சலியன் நம்ம மாநில சபையில் பிரதமர் ஆக்குறதுக்கு வந்து கன பேர் ஆசைப்பட்டு கேட்டேன், முதலமைச்சர் ஆக்குறதுக்கு. அப்போ நான் சார் அதில் விடுவாங்க. அப்போ கொஞ்சம் பேர் என்ன கேட்டவேன் சொன்னால், அப்போ டாக்டர் நீங்கள் இளஞ்சலியன் சார் வந்தால் நீங்கள் போயிடுவீங்களா? நான் போக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன். ஆனால் அதை படித்தார்கள், பெரியாக ஒரு ஜட்ஜ்மேராக இருந்தாங்க, ஒரு சமூகத்தில் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அப்போ அவையே விடுவோம் தான் நான் சொன்னாலே நான் போகிறேன்னு சொல்லிடுவேன். நான் அங்கே இருக்கேன். இருக்கிறத பற்றி நாங்கள் கதைக்கிறோம், அதுக்கு மேலான கதைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று எல்லாத்துலேயும் பின்புலத்தில் நான் இருப்பேன். நாங்களும் உங்களுக்கு பின்னால நிற்கிறோம். நீங்களும் இடையில இல்லைன்னா வரும் வரும் அதை கொஞ்சம் நாங்கள் ஏதோ பாராளுமன்றத்தில் ஸ்லோவா கலைக்கிறார். அங்கே 5 நிமிஷம் பண்றது, அந்த எழும்பி அந்த பச்சை பட்டனை அமர்த்தி போட்டு பார்க்கறது அந்த 5 நிமிஷம். அதுக்கு நான் கலைச்ச விஷயத்தையே கலைக்க வேண்டிய விஷயத்தையே மறந்துடுவேன். படம் ஆக்ஷன்ஸும் வந்து நாங்கள் செய்கிற வேலையை படவுடன் இருக்கும். ஏன்னா அரசியல் கட்சி என்ற உருவாக்கி அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்ட 20 வருஷம் செல்லும், குறைஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் செல்லும். நாங்கள் சனமங்களை எங்களை நம்பிக்கையில முன்னுக்கு தூக்கி வச்சிருக்குது. அப்போ அதை நாங்கள் ஒரு நாள் கீழே போக விடக்கூடாது. நான் இப்போ நான் செத்தாலும் நான் நன்றி. உங்களோட மேலே சரியாக சந்தோஷம் உங்களுடைய காய்ச்சது. ஏதாவது வேறு ஏதாவது கேட்கணும்னா கேட்கணும். அடுத்தது நாங்கள் இந்த செலவுக்குரிய இந்த தேர்தலுக்குரிய நோட்டீஸ் அடிக்கிற அந்த சகல வேலைக்குரிய காசும் நான் செய்து தருவேன். அது தவிர நீங்கள் அது பிறகு உங்களோட பிரேசவை நீங்கள் வந்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதம் வேலை சொன்னீங்கன்னா வந்து சில நேரம் அந்நியாலையில் அதோடைய எங்கள் செய்து அவரோட இதை என்ன செய்யலாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து கேட்டு செய்வோம். நாங்களே இதுவரைக்கும் இந்த விஞ்ஞானமாக வேலை கேளுவோம். இப்போ வந்தவரோட நம்மளோட கலைக்கிறேன்னு நாங்கள் திடீரென நாங்களே முடிவெடுக்கலாது. இப்போ நீங்கள் இதில் இப்போ ஓரளவுக்கு 3 மாதமோ 5 வருஷத்துக்கு அங்கே இயங்கிட்டீங்க. அப்போ நாங்கள் திடீரென ஒன்றை கதைச்சா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். என்னடா நாங்கள் எப்போவுமே பார்க்கணும், சனத்தோடு நாங்கள் உண்டாணிக்கிறதுக்கு பார்க்கணும். சனத்தோட பொழுதுபட்டு கொண்டு நாங்கள் பிரேசாவை நாங்கள் நினைச்ச மாதிரி தான் ரோடு போடுவோம், நினைச்ச மாதிரி தான் கடலில் மீன் பிடிக்க விடுவோம். அந்த கதையெல்லாம் கழிச்சமோ அன்றைக்கு சனம் தூக்கி எறிஞ்சிடும். இந்த பெரிய சபை இருக்கிறதே இந்த ரோட்டுகளையும் இந்த மீன் அப்போ நாங்கள் அது சனம் என்னென்ன கேட்குது, என்னென்ன கம்ப்ளைண்ட் அதை எழுதி அதை வடிவா ஃபைல் பண்ணி 1 மாதத்துக்கு அந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும். அதை நாங்கள் நீட்டாக செய்வோம். அதெல்லாம் முக்கியம். ஏன்னா வார தேர்தல் நாட்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா தேர்தல் நேரம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டேன். அடுத்த 5 வருஷத்துக்கு தான் வருகிறோம். அப்போ சனம் எல்லாம் எடுத்து இப்போ கொஞ்சம் நேரம் வேணும். நாங்களும் கோராக்களோட நின்று ஒரு நாளைக்கு 30-40 கடிதம் எனக்கு பாராளுமன்றத்துக்கு. எங்களோட வேலை செய்கிறது சீண்டு போயிட்டு இனி வந்து நெடுக்கடல் வாங்கியோட நின்று பெரிய பிரச்சனையுமே இல்லை. ஒரு ஆள் காய்க்கிற மாமரத்துக்கு தானே எரியலாம். காய்க்கிற மாமரத்துக்கு எரிஞ்சு பிரியோசனம் இல்லையே. காய்க்கிற மாமரம் நாங்கள் நின்று போய் ஆக்களோட எல்லாம் மீன் தொழில் செய்கிற ஆக்களோட எல்லாம் கூப்பிட்டு கழிச்சு அவையோட ரங்கு துறையில் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பெரிய சபைகள் செய்து கொடுக்கணும். எல்லாம் செய்து என்ன செய்வோம் நாங்கள் முன்னேறியன்றது ஒரு அதிகாரத்தில் ஃபேமஸான முன்னேறியன்றது தலைவர் எல்லாத்தையும் மறக்கிறாங்க. நாங்கள் அதை மறக்காம வாழ்க்கை பெரிய மன்னிச்சு கொடுங்கன்னா விடிய அந்த சின்ன பிரச்சனை பார்க்க போனாங்க. அந்த கணவரை அதை பார்க்க போனோம். அதை பிறகு கோயம்பேட்டாவுக்கோ அங்கே லேட் ஆகிடுது. அங்கேயும் முடிச்சு நாங்கள் அதை அடுத்தடுத்த முறையில் நான் சொன்ன டைம் நினைப்பேன். ஒரு ஆள் தானே நானே ட்ரை பண்ணி நானே வரேன். நாங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் செய்வோம். என்ன செய்யணுமோ கிராமத்துக்காரங்க செய்யக்கூடிய சேலஞ்சு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். அந்த தேர்தல் விதிமுறையில எனக்கு அந்த பாராளுமன்ற விதிமுறை தெரியும். 7 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடையிடாது. 5 பேர் போறோம்னா போலீஸ்கார் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க.
நோட்டீஸ் எல்லாம் நாங்கள் மட்டையில் தான் எழுதி கொண்டு போய் வைக்கணும். அப்படி ஒட்டி அப்படியே சுவர் வடி எல்லாம் ஒட்டினா அதுக்கு கேஸ் சுவரொட்டியில் ஒட்ட தேவையில்லை, அதை வேஸ்டாக்க தேவையில்லை. எங்கட எல்லாருக்குமே தெரியும். நோட்டீஸ் கையில பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கொண்ட கூடிய மாதிரினா பார்த்துட்டு போட் போடக்கூடிய மாதிரி இருந்துச்சுனாலே அது அவன் போலீஸ் வந்து அடுத்த அடிச்சு அந்த நம்பர் நோட்டீஸ் எங்கே அடிச்சா பிரிண்ட் எடுத்தோமோ அதுவும் போட்டால் நீங்க அவசரப்பட்டு அதில் செய்வேன்னா அந்த ஆக்கள் கையில் வச்சிருக்கிறத கொடுப்போம். அதை அந்த பொக்கெட்டுக்கு வச்சுட்டு பேசுங்க வச்சுட்டு அதோட அடுத்து அந்த போட்டு போனீங்க அதை பார்த்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆசைப்பட நான் 21 ரூபாய் டிஷர்ட் அடிக்கிறேன். நான் கொண்டு டிஷர்ட் இல்லை இதை போட்டுக்கிற டிஷர்ட் வந்து நான் உங்களுக்கு எல்லாம் கொண்டு தரேன். இது பாராளுமன்ற தேர்தல் நேரம் அழைச்சி வச்சிருந்தது. சும்மா கொண்டே முதல் சும்மா மருதநாமடத்துல எல்லாம் கொடுத்தேன். அது வந்து வழக்கல் வேற கொண்டு பயணத்தில் நான் போய் அவ்வளோ அப்படியே வச்சிருக்கேன் டிஷர்ட்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே டிஷர்ட் தரலாம். கிடக்கு ஃபைனாடு முடிய அதே திரும்பியே போட்டுக்கிறேன். கோபப்படக்கூடாது. பெரிய சபையில் கொண்டு ஃபிக்ஸ் டிபாசிட்ல போட்டு வச்சிருக்கலாம் பெரிய அதாவது மடக்கு சரக்கு போட்டுட்டு வேற எங்கேயாவது காசு எடுத்து ட்ரை பண்ணும். அதுக்காக பெரிய சபையில் காசு இல்லைன்னு சண்டை பிடிச்சி பாராளுமன்றத்தில் காசு எடுத்து இருக்கிற இல்லாத கொண்டு லிஸ்ட்டில் போட்டு என்ன பெரிய யோசனை தாராளங்கள் அப்படிதான் விஜில போடுறது விஜில போட்டுட்டு அந்த காதை எடுத்து தாங்க எங்களை பள்ளிக்கூடம் பூனரியம் நடக்காச அரசு ஊழியர்கள் வேலையே செய்கிறேன். சும்மா சம்பளத்துக்கு வந்து சும்மா கையில வச்சுட்டு செய்யறாங்க. கணக்கு புத்தகம்லாம் இருக்கு. ஒழுங்கா செய்யலாம். போய் முன்னே தூங்கி இதெல்லாம் போன பார்க்கணுமா பேஷண்ட் இதெல்லாம் பார்க்கணுமா பேஷண்ட் அவர் எங்க இவர் அந்த என்ன அவர் சொல்லி சரி டாக்டர் பிரச்சனை இல்லை சார். அவர் ஓகே அந்த வேறு வந்தவர் கீழே நிற்கினே அதையெல்லாம் பிரச்சனை போன் பார்க்க அக்கறை இல்லாம அகர் படிப்பை பார்த்தா அங்க படிவ வேலை அவர் வந்தவரை பரவாயில்ல சார். அவர் வந்தவரை இப்ப 180% பரவாயில்லை. நல்லா தான் வச்சிருக்கிறார். அவைக்கு ஏதாவது காணாதண்டா பழங்கள் காணாதண்டா டாக்டர் மாதிரி இருக்கு நம்ம போனாரு எத்தனை டாக்டர் மாதிரி இருக்கு பொம்பளை டாக்டர் 2 பேர் ஆம்பளை ஒரு ஆள் பொம்பளை டாக்டர் சிங்கள டாக்டர் ஒரு ஆள் ஒரு அம்மா இருக்கிறார். பிரச்சனை இல்லை. வேணாங்க அட்டெண்டர் வேலை செய்தாலும் சம்பளம் வேலை செய்யாலும் கவர்மெண்ட் வேலை கண்டு அடிபடுறதே அதுக்கான தான். சும்மா சாமான்கள் அப்படி இல்லை. பிரேச வைத்தியசாலை நல்லா பாக்கிறோம் எல்லாம் செய்யணும். டக்குனு அக்கறை இல்லாம தெரியும். டாக்டர் வந்தா தான் ஆடுன மொழியே மற்ற மொழியை கொஞ்ச நாளைக்கு யாரோட படிவா வந்து ஒரு டிஎம்ஓ வந்து படிவா ஹாஸ்பிட்டல பார்த்தாருன்னா வேலை இல்ல. முதல்வர் சிங்கள இருந்தவர் அவர் கேட்க சட்டப்படி சும்மா எனக்கு பிரசவத்தில் நடந்து வரலாம். இல்லை டாக்டர் இன்னும் மட்டும் தான் நிற்கிறது. இப்ப அப்படி எனக்கு பிரசவ தூக்கி நடந்து பாப்பா இப்ப நிக்கிறதுக்கு என்ன பேர் வெள்ள டாக்டர் அந்த டிஷர்ட் கொடுத்தா நல்ல பார்த்து அந்த அடுத்த உத்தியோகத்தர் வயதானது வந்து இப்போ இன்னொரு நடக்குது கொஞ்சம் பஸ் போக்குவரத்து இல்லை. ஒருத்தர் வந்து சேர்ந்து ஒரு கருத்துக்கு போகணும்னா இன்னும் கட்டி போகணும்.
EST 500 ரூபாய் கண்டிப்பா அவாட்ட காசு இருக்கிறேன்னா ஓய்வூதிய வருவதற்காக காசு இருந்தா அவன் 1000 வருஷம் அடுத்தது மாட்டோம். அது ஒரு வசதியா அந்த வசதியில் அதை பூர்த்தி செய்யும். அதையும் செய்கிறது அதையும் ஒன்றும் முடியாம அவையும் இழந்திருக்காம அதோட போறதும் கைக்குள்ள போறாங்க. ஒரு வருத்தக்காரர்கள் இந்த அனுபவம் கட்டாயம் காணப்படும். உடனே செய்து அதுவும் சரி ஒரு அல்லது உடம்பு அமைப்பு வீடியோ போனது முறைப்பேருக்கும் தனக்கு வசதிப்படுத்தினவராக இருக்குன்னா பயப்படையிலையே இவ்வளவு மேலே சொல்றேன். என்ன சொன்னா உப்பத்தோட நெஞ்சில நான் ஒரு போராட்டத்தோட முழுமையா பார்க்க வச்சாங்க. நான் முழுமையா பார்க்க வச்சேன் இந்த வாய் பார்க்க வச்சேன் நான் சொல்ல முடியாது. எனக்கு பயப்பட ஒரு அவசியம் எனக்கு இல்லை. அந்த புறப்பாடுகள் என்னட்ட இருக்கு. மற்றது இந்த துறைமுக பிரச்சனை அதெல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு எனக்கு மட்டும் வந்தா சார் எனக்கு வந்துட்டு இல்லை சொல்றேன் இல்லை வந்தா கூடி பார்த்து பார்க்குறேன். நாங்க தான் தூக்கி துப்புராகணும். எங்கட போட்டுலாம் தென்னம்பிள்ளையோட போயிருக்கு நாங்களாம் தூக்கி எடுக்கணும். பேச வந்து ஒன்றும் செய்யாது. நாங்களாம் எங்களோட ரோட்டை எல்லாம் துப்புரப்படுத்தணும். அடுத்த 4 வருஷத்துக்கு முழுக்க முடிஞ்சிருவோம். 4 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முடிச்சிடும். 2 வருஷம் ஃப்ரீயா இருக்கும். எங்கண்ட ரோட் தான் எங்களுக்கு போடணும். யாரும் வந்து சிங்களம் வந்து எங்களுக்கு போட்டு தரப்படுது. நாங்கள் இங்கே சொல்லிக்கிற வரையில இருந்து காசை தேவைக்காம கொண்டு பேங்க்ல பண்ணிருக்காங்க. அதை எடுத்து முக்கியமான தேவையில்லாதை பார்த்து நாங்களே எங்களையே கட்டி முடிப்போம். இன்னைக்காவது அரசாங்கம் வந்து எங்களுக்கு கட்டித்தரும் அரசாங்கம் ரோட்டில் மட்டும் வாழ்க்கையில போடக்கூடாது. நாங்கள் அதை செய்வோம். இன்னொரு உங்களோட கைகளை வந்த பிறகு நாங்கள் எல்லா இடமும் போய் பார்த்து செய்வோம். நானும் செத்த தர கொடுத்துருவோம். அந்த போட்டு பேப்பர் எடுத்து பாதிக்கப்பட்டால் அதுல அவன் சொல்லிட்டு போட்டு மேல ஒரு இன்சூரன்ஸ் செய்தா போட்டு பாதிச்சா தருவோம். அப்படி இல்லை ஒட்டு முழுதா கடல்ல அழிஞ்சா மக்களை கிட்ட தெரியும் 15 வருஷமா மழை வரும் மழை வரும். எந்த ரோட்டு வீட்டுக்கு முன்னால கேட்டு பாருங்க. பள்ளம் தோடுனா நான் தான் தோண்டி போட்டு புற மழை முடியும் பள்ளம் மூடுனா நான் தான் சீசியாண்டு ஏலாம கத்து இந்த ஆடியன்ஸும் சேர்ந்து கத்துண்டு இந்த முறைதான் அங்க ரோட்டு அதை இங்க ஆட இல்லை மிச்சத்தை ஒருத்தரும் வந்து இந்த டிஎஸ் இருக்கிறார் தானே அப்ப ஒருங்கிணைப்பு குழு கூட்டாங்களா கதை தெரியாதானே வந்து பாக்க எங்களுக்கு இப்படி தெரியுது. அப்ப இந்த டிஎஸ் எங்களுக்கு கதையும் அப்பதானே நீங்கெல்லாம் வெல்லணும். நீங்க வெல்ல வேண்டியால் இவரை வெல்ல வைக்க வேண்டியால் இவரை வெல்ல வச்சு இவர்கிட்ட கிடக்கிற காசு இவ்வளவு கிடக்கணும் விரைய சபையில அப்படியே இந்த ரோட்டு போடாது எப்ப போட போறீங்க இவர்கிட்ட களத்தை பிடிக்கிறது காசு எக்கச்சக்கமான காசு பெரிய சபை இருக்கணும். நகர சபை ஆக்குற போனாலும் நகர சபையை ஆக்குவோம். ஒரே சபையில இருக்கிற காசு அவ்வளோதையும் நாங்கள் எடுத்து செலவழிக்கிறது இவர் தானே. இந்த முறை இவர் வெள்ளி வேற எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை சில முழுக்க போட்டா சபைசால வேற 2 வருஷம் ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதே நீங்க மூட்டை பொறுப்பு. அது நீங்கள் நின்று உங்களுக்கு தான் உங்களோட ஏரியா எனக்கு புது இடம் நீங்க இவரை டெய்லி காலையும் கையாலையும் இப்படி எடுத்து கொண்டு போய் ரோட்ல எடுத்து இவரால காசு காணாண்டா பாராளுமன்றத்தை கலெக்ட் எடுக்க வேண்டியது என்னட்ட பொருள். தேசபையில 50 மில்லியன் தான் இருக்கண்டா ஒரு 2.5 கிலோமீட்டர் ரோட்டா போடிடுமாண்டா அவர் சொல்ற முடிஞ்சதை போடிடாரு. அதுக்கு பிறகு என்னோட பூனரி பிரேச வந்து பாருங்க பாராளுமன்றத்தில் கட்டுறது இந்த பொருள். அதை நாங்கள் எடுத்துக்கணும். அதில் மாகாண சபைக்கு நிதி மாகாண சபையில நிதியை வேணும். அதை நாங்கள் செய்வோம். சந்தோஷம் உங்களுக்கு கேட்கறதுக்கு இல்லையா நாங்கள் இதை நிறைய செய்து டிஷர்ட்டையும் கொடுக்கணும்.
நான் கொஞ்சம் முன்னே போய் காப்பி ரெஸ்பாண்ட் பண்ணலாம்